வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 13வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மரக்கிலெல்லாம் விழுது, என்னடான்னு பார்த்தா பாம்பு வருது. சீனை கட் பண்ணால் அவங்கள காட்டுறாங்க. அவன் நடந்து போகிறான். ஃபேங் ஓடி வந்து தயவு செஞ்சு கண்ணை காட்டுங்க அதுக்கு அப்படின்னு ஃபேங் சொல்கிறான். யாரோ கத்துற சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா எவனோ ஓடி வரான். வந்துட்டு பிரின்ஸ் வைலியோட குறுக்க வர, உனக்கு எவ்வளோ தைரியம், வை விட்டு நகருடான்னு பிரின்ஸ் கூட இருக்கிறவன் சொல்கிறான். அவனை கண்டுக்காத, காட்டு மிராண்டிங்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, போய் அந்த டீமன் உல்ஃப் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுன்னு பிரின்ஸ் சொல்றான். சரின்னு சொல்றான். அவங்கள பார்த்து டீமன் உல்ஃப் கத்துது, இன்னும் சண்டை போட விரும்புறியா நீ? பிரின்ஸ் அதை நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு அம்பு விடுறான். ஃபேங் அதை தடுத்துறான். அம்பு போய் கீழே விழுந்துடுது. இந்த டீமன் உல்ஃப் விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லது, வைய விடு, இல்லைன்னா நீ செத்து போயிடுவடான்னு பிரின்ஸ் சொல்றான். ஃபேங் பேக்ல இருந்து பேர்ல் செல் எடுக்கிறான். மான்ஸ்டர் பேகா. ஃபேங் அந்த பேர்ல் செல்லை தூக்கி போறான். பிரின்ஸ் அதை பிடிச்சிக்கிறான். இந்த பேர்ல் செல்லு டீமன் உல்ஃபுக்கு பதிலாக போதும், நல்லது, இதை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போலான்னு பிரின்ஸ் சொல்றான். ஃபேங்கும் டீமன் உல்ஃபும் அங்கிருந்து போறாங்க. பிரின்ஸ் அவனுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவனுடைய பவரை வர வைக்கிறான். டீமன் உல்ஃப் நடந்து போறப்ப சவுண்டு கேட்டு திரும்புது. பிரின்ஸ் வந்து அடிச்சிடறான். டீமன் உல்ஃப் போய் விழுந்துடுது. ஃபேங் ஷாக் ஆகிறான். கூட இருந்தவன் அம்பு அனுப்புறான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவர் மூலியமா அதை தடுத்துறான். குட்டிங்க ஓடி போய் கத்துது. டீமன் உல்ஃப் எழுந்து ஃபேங்கை பார்த்து கத்திட்டு கீழே விழுந்து இறந்து போயிடும் போல இருக்கு. குட்டிங்க கத்துதுங்க. ஃபேங் கையை காட்டிட்டு சேன்னு சொல்றான். சூப்பர் பிரின்ஸ், அவன் தான் இதை நம்மளுக்கு கொடுத்தான், இவர் யாருன்னு நினைச்சடான்னு பிரின்ஸ் கூட இருக்கிறவன் சொல்றான். நான் உங்களை விட மாட்டேன்டா. பிரின்ஸ் ஏதோ கொசு சத்தம் மாதிரி இருக்கு, என்னால சரியா கேட்க முடியலன்னு கலாய்க்கிறான். ஃபேங் கடுப்பாகி இங்க இருந்து ஓடி போயிடுங்கடான்னு சொல்றான். டேய், என் பிரின்ஸ் யார் தெரியுமா? மூக்கிங் செக்டோடைய 2வது பிரின்ஸ்ரா. அவரு எவ்வளோ பெரிய ஆளு, உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபேங் அவனுடைய பஞ்சு பவர் அனுப்பி அவனை அடிச்சிடறான். இது எப்படி நடக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபேங் உதைக்கிறான். அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். லியூ கிங் ட்ரேடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அனுப்புறான். ஃபேங் அவனுடைய பவரை சேர்த்து பஞ்சு பவரை அனுப்பி அதை தடுக்கிறான். ஃபேங் தள்ள ட்ரை பண்றான். பிரின்ஸும் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கை மாதிரி கையில வர வச்சு அதை உடைச்சுக்கிட்டு போறான். ஃபேங் பவரை வர வச்சு தடுத்து தள்ளிடுறான். அவனும் பின்னாடி போயிடுறான். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, நான் என்னுடைய மைண்டை மாற்றிக்கிட்டேன், உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை கொடுத்துரு, உன்னை நான் உயிரோட விட்டுறேன்டான்னு பிரின்ஸ் மிரட்டுறான். அதை சொல்ல உனக்கு தகுதி இல்லடான்னு ஃபேங் சொல்கிறான். இந்த பிரின்ஸ் வெளியே இருக்கிறப்ப ஒரு முக்கியமான காவலர் இல்லாமல் எப்படிரா இருக்க முடியும்னு பிரின்ஸ் சொல்கிறான். ஃபேங் திரும்பி யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓடி வரான். எதையோ பார்த்துட்டு நின்னுறான். என்னடான்னு பிரின்ஸ் திரும்பி பார்க்குறான். பார்த்தா பாம்பு வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பிளாக் பிளட் ஸ்னேகான்னு சொல்லிட்டு திரும்பி ஓடிடுறான். பிரின்ஸ் அது என்ன வகையான அரக்கான்னு பயந்துகிட்டே அவன் கேட்கறான். இது 6th லெவல் பீஸ்ட் பிளாக் பிளட் ஸ்னேக், இதை 7th லெவல்ல இருக்கிறவங்களாலேயே தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலன்னு பிரின்ஸ் சொல்றான். மாஸ்டர் இன்னும் வரல, நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி கை விட்டு அம்பு எடுக்க பாக்குறான். பார்த்தா அம்பு இல்ல. பாம்பு அவனுக்கு 2 பேரையும் பாக்குது. பயப்பட வேண்டாம், பாம்பு நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்றான். ஃபேங் குட்டிங்களை தூக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்துட்டு பாம்பு அவனுங்களை எதுவும் பண்ணாம அங்கிருந்து போகுது. என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, திரும்பி பிரின்ஸை பாக்குது. பிரின்ஸ் சீக்கிரம் ஓடிடுங்கன்னு அவன் சொல்றான். பாம்பு நெருப்பு மாதிரி ஏதோ பவரை வாயில இருந்து அனுப்புது. பிரின்ஸ் ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுக்கிறான். பக்கத்துல இருந்தவன் பறந்து போய் விழுந்துடுறான். ஷீல்டு உடைஞ்சு அந்த பவர் அவன் மேல பட்டதில் வலி தாங்க முடியாம கத்துறான். பாம்பு அப்புறமா நிறுத்திட்டு வாளால அடிச்சிடுது. பிரின்ஸ் பறந்து போய் விழுந்துடுறான். பாம்பு மேல பார்த்து கத்துது. ஃபேங் ஓடி வரான். மரம் மேல போறவன் ஃபேங்கை பார்த்துக்கிட்டே மரமா தாவி அங்க போயிடுறான். பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை மண்டையிலே அடிச்சிடறான். அவனுடைய சாட்டையை எடுக்கிறான். சாட்டையால் அடிக்கிறான். பாம்பு நகர்ந்துடுது. அந்த சாட்டையை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. யாருகிட்டன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய் மூக்காண்ட கை வச்சு பார்க்கறான். மாஸ்டர், பிரின்ஸ் எப்படி இருக்காருன்னு அவன் வந்து கேட்கறான். அவனை அடிச்சிட்டு பிரின்ஸை கூட உன்னால பார்த்துக்க முடியலையாடான்னு ஜிங் சொல்றாரு. தப்புதான், என்னால பிரின்ஸை பார்த்துக்க முடியல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு பிரின்ஸ் கூட இருந்தவன் சொல்றான். தண்டனையான்னு சொல்லிட்டு உதைச்சிடறான். உன்னுடைய உயிரை விட பிரின்ஸ் உயிர் தாண்ட முக்கியம், இங்க வேற யாராவது இருக்காங்களான்னு ஃபேங்க போன பக்கமா பார்த்துக்கிட்டே கேட்கறான். ஆமா, இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தான், அவனால் தான் இந்த பாம்பு இங்க வந்துச்சுன்னு அவன் சொல்றான். அந்த சின்ன பையன் எங்கிருந்து வந்தான்னு ஜிங் கேட்கறாரு. அவன் கியான் யுவான் செக்டை சேர்ந்தவனா இருக்கணும்னு பிரின்ஸ் கூட இருந்தவன் சொல்றான். நான் பிரின்ஸுக்காக பை வாங்கினா என்னால எதனா ஒரு செக்டுக்கு பெரிய பதவிக்கு வர முடியும்னு ஜிங் யோசிச்சுக்கிட்டே ஓடுறான். அந்த இடம் ஃபுல்லா மின்னலா வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது.
ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்தமாரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.